الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் இந்த அகிலத்தையே படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய இரட்சகனுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரை விடவும் மேலான ஹஸரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா என்று வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமா மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வீற்றிருக்கும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வம்சங்களை எங்களுடைய வாழ்வில் எடுத்தடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவைகளை முடியுமான அளவெடுத்தடக்குமாறும், எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு விளக்கியிருக்கின்றானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தினுடைய இயக்கத்தையும் அல்லாஹ் தொழுகையோடு தான் தொடர்புபடுத்தி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தினுடைய வெற்றி, நாளை மறுமை நாளுடைய வெற்றியை அல்லாஹ் தொழுகையோடு தான் தொடர்புபடுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகைகளிலே மிக முக்கியமான ஒரு தொழுகை தான் ஃபஜ்ருடைய தொழுகையாகும். இதனாடிதான் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தவறிவிடக்கூடியவர்களுக்கு, இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு 4 விதமான தண்டனைகள் ஹதீஸில் கூறப்பட்டிருக்கின்றன. முதலாவது தண்டனை அந்த மனிதனுக்கு உலகத்திலே ஆரம்பமாகின்றது. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு, அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை விடக்கூடிய மனிதனை ஷைத்தான் இழிவுபடுத்துகின்றான், கேவலப்படுத்துகின்றான். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள், ذكر عند النبي صلى الله عليه وسلم رجل فقيل ما زال نائما حتى أصبح ما قام إلى الصلاة. ஒரு மனிதர் விடியும் வரை உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் பிரஸ்தாபம் செய்யப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு வார்த்தையை கூறினார்கள். அந்த வார்த்தையை ஒரு முஸ்லிம் அறிந்து கொள்வானாக இருந்தால் வாழ்நாளிலே ஒரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தவறவிட மாட்டான். ذاك رجل بال الشيطان في أذني وفي رواية بال الشيطان في أذني أخرجه البخاري ومسلم في صحيحيهما. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தி புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த மனிதனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்பதற்கு
மூன்று விதமான கருத்துக்கள் மார்க்க அறிஞர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவது கருத்து, அந்த மனிதனை ஷைத்தான் கேவலப்படுத்துகின்றான், பரிகாசம் செய்கின்றான், இழிவுபடுத்துகின்றான். இரண்டாவது கருத்து, அந்த மனிதன் நல்லவற்றை கேட்பதை விட்டும் அந்த மனிதனுடைய காதை ஷைத்தான் செவிடாக்கி விடுகின்றான். அவ்வாறுதான் நல்லவற்றை கேட்டாலும் அதன் மூலம் எந்த விதமான பயனையும் அந்த மனிதன் அடைய மாட்டான். அல் குர்ஆனை ஓதுவான், அல் குர்ஆனுடைய வசனங்கள் அவனுடைய உள்ளத்திலே எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தாது என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மூன்றாவது கருத்து தான், அந்த மனிதனுடைய காதை ஷைத்தான் அவனுடைய மலசல தேவையை நிறைவேற்றுவதற்காக அந்த சுபஹுடைய தொழுகையை தொழாத மனிதனுடைய காதை எடுத்து விட்டான் என்பதாக மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இரண்டாவது தண்டனை தான், எந்த நாளில் அந்த மனிதனுக்கு சுபஹுடைய தொழுகை தவறிவிட்டதோ அந்த நாள் பூராக சோம்பல் நிறைந்தவனாகவும் மனதிலே ஒரு வகையான நெருக்கடியையும் கவலையையும் உணர்வான். இந்த கவலை எனக்கு எதனால் ஏற்பட்டது என்ற காரணத்தை அறியாத நிலையில் அந்த மனிதன் இருந்து கொண்டிருப்பான். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிப்பு, யஅகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஅஸி அஹதிக்கும் இதா ஹுவ நாம ثلاث உகத், உங்களில் ஒருவர் உறங்கும் போது ஷைத்தான் அவருடைய பிடரியிலே 3 முடிச்சுகளை போடுகின்றான். ஒவ்வொரு முடிச்சிலும் இன்னும் இரவு இருக்கின்றது, இன்னும் நேரம் இருக்கின்றது, ஃபர்குத், எனவே நீ உறங்கு என்பதாக கூறுகின்றான். فإن استيقظ وذكر الله إن حلت عقدا, கண் விழித்து அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுதோ ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. وإن توضأ إن حلت عقدا, வுது செய்யும் பொழுதோ அடுத்த முடிச்சும் அவிழ்ந்து விடுகின்றது. அந்த மனிதன் தொழும் பொழுதோ 3 முடிச்சும் அவிழ்ந்து விடுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு விட்டு தொடர்ந்தும் சொன்னார்கள். فأصبح نشيطا طيبا النفس, அந்த மனிதன் காலை பொழுதை மன அமைதியுடனும் மகிழ்வுடனும் உற்சாகமான நிலையில் காலை பொழுதை அடைகின்றான். وإلا أي وإن لم يصلي صلاة الصبح فأصبح خبيث النفس كسلان. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதன் சுபஹுடைய தொழுகையை தொழவில்லையோ காலை பொழுதை சோம்பல் நிறைந்தவனாகவும் அந்த மனிதன் மனதிலே நிம்மதியற்ற நிலையிலே அந்த மனிதன் காலை பொழுதை அடைகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தி ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது தண்டனை கபரில் இருக்கின்றது. சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நீண்ட அறிவிப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவர்களுடைய கனவிலே அவர்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த சில மனிதர்கள் வேதனை செய்யப்படுவது காட்டப்பட்டது. நபிமார்களுடைய கனவு அது வஹி, அது இறை செய்தி, அது உண்மையானது. அதில் ஒரு மனிதனை பார்த்தார்கள், அந்த மனிதனுடைய தலை கல்லால் உடைக்கப்படுகின்றது, மீண்டும் பழைய நிலைக்கு தலை மாறுகின்றது, மீண்டும் கல்லால் அந்த மனிதனுடைய தலை உடைக்கப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யார் இந்த மனிதர், எதற்காக இவ்வாறு வேதனை செய்யப்படுகிறார் என்று கேட்ட பொழுதோ, யனாமு அனிஸ் ஸலாத்தில் மக்தூபா, கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றாமல் உறங்கின மனிதர் தான் இவர், இதனாடிதான் இவருக்கு இவ்வாறு வேதனை செய்யப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தி ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நான்காவது தண்டனை தான் தண்டனைகளிலே மிக பயங்கரமான தண்டனை. சமுரத் இப்னு ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள், குன்னா ஜுலூசன் இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ லைலத்தில் கமர், முழு நிலவுள்ள ஒரு இரவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் நாங்கள் அமர்ந்திருந்தோம். فنظر إلى القمر فقال إنكم سترون ربكم كما ترون هذا القمر لا تضامون في رؤيته. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த முழு நிலவை நோக்கி சொன்னார்கள், இந்த முழு நிலவை எந்த விதமான நெருக்கடியும் இன்றி நீங்கள் பார்ப்பதை போன்றோ நிச்சயமாக நாளை மறுமை நாளில் உங்களுடைய ரப்பை பார்ப்பீர்கள் என்று கூறிவிட்டு ஒரு விடயத்தை சொன்னார்கள். فإن استطعتم ألا تغلبوا على صلاة قبل طلوع الشمس وقبل غروبها فافعلوا. சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சுபஹுடைய தொழுகை, அஸருடைய தொழுகை ஆகிய இந்த 2 தொழுகைகளும்
தூக்கம் போன்ற காரணங்களால் மிகைக்கப்படாமல் இருக்க முடியும் என்றால் அவ்வாறு செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அல் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها. சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் உங்களுடைய ரப்புடைய புகழை கொண்டோ நீங்க அவனை துதிங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தி ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யார் அஸருடைய தொழுகையையும் ஃபஜ்ருடைய தொழுகையையும் நேமமாக தொழுது வருவார்களோ நிச்சயமாக அவர்கள் நாளை மறுமை நாளில் ரப்பை அவர்களால் பார்க்க முடியும். யார் இந்த 2 தொழுகையையும் தவறி விடுவார்களோ, இந்த 2 தொழுகையையும் நிறைவேற்றுகின்ற விடயத்திலே பொடுபோக்குத்தனம் செய்வார்களோ, இந்த 2 தொழுகையையும் யாரினால் தவற விடப்படுமோ அவர்களால் நாளை மறுமை நாளில் ரப்பை பார்க்க முடியாது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸினூடாக குறிப்பிட்டுள்ளார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் சுபஹுடைய தொழுகையை நேமமாக தொழுது வருகின்றீர்களோ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 10 நன்மாராயங்களை உங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார்கள். முதலாவது நன்மாராயம் முழு இரவும் நின்று வணங்கியவரை போன்றோ ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு, மன் ஸல்லா ஸலாத்தல் இஷாஇ ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா காம நிஸ்ஃப லைலா வமன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹி ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா காமல் லைல குல்லா. யார் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கியவரை போல, யார் சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகிறாரோ அவர் முழு இரவும் நின்று வணங்கியவரை போல என்று குறிப்பிட்ட செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது நன்மாராயம் மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபஹுடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்று குறிப்பிட்ட செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுனன் இப்னு மாஜாவிலே ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. யார் சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் ஆகிவிட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அல்லது ஒரு நாட்டினுடைய மன்னர் கூறுகின்றார், இந்த மனிதர் என்னுடைய கண்காணிப்புக்கு கீழால் என்னுடைய பாதுகாப்புக்கு கீழால் இருக்கின்றார் என்று கூறும் பொழுதோ யாருக்காவது தைரியம் வருமா அந்த மனிதனுக்கு நோவினை கொடுப்பதற்கு, அந்த மனிதனுக்கு அநியாயம் செய்வதற்கு? மன்னனாகிய ரப்பு சொல்கின்றான், சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகின்றவர் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். அந்த மனிதனை யாராவது அந்த மனிதனுக்கு நோவினை கொடுப்பானாக இருந்தால், நோவினை கொடுத்து அல்லாஹ் அந்த மனிதனை விசாரிக்க ஆரம்பித்தால் முகங்குப்பர நரகில் இழுத்து வீசுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது நன்மாராயம் தான் அந்த மனிதனுக்கு மலக்குமாருடைய துஆ கிடைக்கின்றது. ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைலி வ மலாயிகத்தும் பின்னஹார். பகலில் சில வானவர்களும் இரவில் சில வானவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவ்விரண்டு சாராரும் ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அஸருடைய தொழுகையிலும் ஒன்று சேர்கின்றனர். பின்பு உங்களுடன் இரவு தரித்தவர்கள் மேலேறி சென்றதும் ரப்பு மிக அறிந்து கொண்டே அவர்களிடம் கேட்கின்றான், எந்த நிலையில் என்னுடைய அடியார்களை விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுதோ அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அவர்களிடம் நாம் சென்றோம், அவர்கள் தொழுது கொண்டிருக்க கூடிய நிலையிலே அவர்களை விட்டுவிட்டு வந்தோம் என்று கூறுகின்றார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே அந்த மலக்குமார்கள் சுபஹுடைய தொழுகையை தொழக்கூடியவர்கள் அஸருடைய தொழுகையை தொழக்கூடியவர்களுக்காக நாளை அந்த தீர்ப்பு நாளிலே யா அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு வேண்டிய செய்தி கூட சில நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது நன்மாராயம் அந்த மனிதனுக்கு மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கின்றது. நாலாவது நன்மாராயம் சுபஹுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் தொழுதுவிட்டு அந்த மனிதன் அந்த இடத்தில் அமர்ந்து சூரியன் உதிக்கும் வரை அல்லாஹ்வை திக்ர் செய்துவிட்டு பிறகு 2 ரகாத் முஹாவுடைய தொழுகையை எழுந்து தொழுதுவானாக இருந்தால் 3 விடுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாம்ம.
தாம்மா தாம்மா ரவாஹு திர்மிதி ஃபி சுனனி. 3 விடுத்தம் சொன்னார்கள். பூர்த்தியான பரிபூரணமான ஹஜ் உம்ராவுடைய கூலியை போன்ற கூலி அவனுக்கு கிடைக்குது என்பதாக சொன்னார்கள். சுபஹுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழக்கூடியவர் இந்த கூலியை கூட அவரால் அடைந்து கொள்ள முடியும். 5வது நன்மாராயம் தான் அந்த மனிதர் தொழக்கூடிய தொழுகை இருக்கின்றதே, அவர் நல்லவர்களுடைய தொழுகையாக அவருடைய தொழுகை எழுதப்படுகின்றது. இமாம் தபரானி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அல் முஅஜமுல் கபீரிலே ஹசனான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்துள்ளார்கள். மன் தவல்லா ஃபீ பைத்திஹி, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் உது செய்து விட்டு பின்பு பள்ளிக்கு வந்து 2 ரகாத் சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அதான் சொன்னதன் பின்னால் சுபஹுடைய தொழுகையை இமாம் ஜமாத்துடன் தொழுகின்றானே, அன்று அந்த மனிதன் நிறைவேற்றிய தொழுகை நல்லோர்களுடைய தொழுகையாக எழுதப்படுகின்றது. அந்த மனிதனுக்கு 2 அன்பளிப்புகள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகின்றன என்று அந்த ஹதீஸில் குறிப்பிட்டுள்ளார்கள். முதலாவது அன்பளிப்பு தான் நல்லோர்களுடைய தொழுகையாக அவனுடைய தொழுகை எழுதப்படுகின்றது. நல்லவர்கள் என்றால் யார்? அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களை குறிப்பிட்டுள்ளான். இன்னல் அபரார லஃபீ நஈம் على الأرائك ينظرون تعرف في وجوههم نضرة النعيم يسقون من رحيق مختوم ختامه مسك. நிச்சயமாக நல்லோர்கள் நயீம் என்ற சுவனபதியில் இருப்பார்கள். அவர்கள் அந்த சுவனத்தில் அமர்ந்து அந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய கட்டில்கள் மீது அமர்ந்தவாறு சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறிப்பிட்டுள்ளான். அந்த சுவர்க்கத்துடைய அவர்களுடைய முகங்கள்ல இன்பத்துடைய அந்த செழிப்புடைய அந்த காட்சியை நீங்க பார்ப்பீங்க. அவங்களுக்கு கலப்பற்ற அந்த தூய மதுவிலிருந்து அவங்க புகட்டப்படுவார்கள். அதனுடைய முத்துரை கஸ்தூரியினால் ஆனதாக என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டுள்ளான். 2வது நன்மாராயம் தான் அந்த மனிதர் ரஹ்மானுடைய தூதுக்குழுக்களில் நின்றும் உள்ள ஒருவராக எழுதப்படுகின்றார். ரஹ்மானுடைய தூதுக்குழுக்கள் என்றால் யார்? நாளை மறுமை நாளிலே மனிதர்கள் அனைவர்களும் நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுதோ இந்த மனிதர்கள் அச்சமற்ற நிலையில் இருப்பார்கள். நாளை மறுமை நாளிலே மனிதர்கள் அனைவரும் பயந்து கொண்டிருக்கும் பொழுதோ மனிதர்கள் அனைவரும் பசியுடன் இருக்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் வேறு நிரம்பியவர்களாக இருப்பார்கள் என்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். 6வது நன்மாராயம் தான் யார் சுபஹுடைய தொழுகையை நேமமாக தொழுகிறாரோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாக்குறுதி அளித்துள்ளார்கள். தஹலல் ஜன்னா, யார் 2 குளிர்ந்த நேர தொழுகையை பேணுதலாக தொழுது வருகிறாரோ அவர் சுவர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்ற அந்த நன்மாராயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 7வது நன்மாராயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்துள்ளார்கள். யார் சுபஹுடைய தொழுகையை நேமமாக தொழுது வருகிறாரோ, யார் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த 2 தொழுகையையும் நேமமாக தொழுது வருகிறாரோ அவர் நரகத்தில் நுழைய மாட்டார் என்ற அந்த வாக்குறுதியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் கூறப்பட்ட அளிக்கப்பட்ட அந்த வாக்குறுதி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 8வது நன்மாராயம் சுனன் இப்னு மாஜாவுடைய அறிவிப்பு. யார் இருள்களிலே பள்ளியை நோக்கி நடந்து வருகிறார்களோ நாளை மறுமை நாளில் பூர்த்தியான ஒளி கிடைக்கும் என்று நீங்க நன்மாராயம் கூறுங்க என்று சொன்ன செய்தி சுனன் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தபரானியுடைய அறிவிப்பிலே அதே பூர்த்தியான ஒளியுடன் அந்த மனிதன் ரப்பை சந்திப்பான் என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 9வது நன்மாராயம் தான் அந்த மனிதன் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்வதை விட சிறந்த கூலியை அந்த மனிதன் சுபஹுடைய 2 ரக்காத்தை ஜமாத்துடன் தொழுவதால் அடைந்து கொள்ள முடியும். ரக்அத அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா ரவாஹுல் புகாரி. ஃபஜ்ருடைய தொழுகையுடைய 2 ரக்காத்துகள் இது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களை விட மேலானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தி சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள 2 ரக்காத்தை கொண்டு நாடப்படுவது ஃபஜ்ருடைய 2 ரக்காத் அந்த சுன்னத்தான் நாடப்படுகிறது என்ற கருத்தை அதிகமான அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஃபஜ்ருடைய 2 ரக்காத் அந்த சுன்னத்துக்கே அல்லாஹ் இவ்வளவு வெகுமதியை கூலியை கொடுக்கின்றான் என்றால்
ஃபஜ்ருடைய அந்த 2 ரக்காத் அந்த ஃபர்வான தொழுகைக்கு அல்லாஹ் இதைவிட பன்மடங்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பான் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. 10வது நன்மாராயம் தான் அந்த மனிதர் நயவஞ்சகர் என்ற அந்த பட்டியலிலிருந்து அந்த மனிதர் விடுவிக்கப்படுகின்றார், நிரபராதியாக ஆகின்றார். இன்ன அஃபல ஸலாத்தின் அலல் முனாஃபிகீன ஸலாத்துல் ஃபஜ்ரி வ ஸலாத்துல் இஷா. நயவஞ்சகர்கள் மீது 2 தொழுகை மிக பாரமாக இருக்கும் என்று சொன்னாங்க. அதில் ஒன்று தான் ஃபஜ்ருடைய தொழுகை, அடுத்தது இஷாவுடைய தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த 10 நன்மாராயத்தை நாம் அடைய வேண்டுமாக இருந்தால், ஃபஜ்ருடைய தொழுகையை நேமமாக தொழ வேண்டுமாக இருந்தால், வாழ்க்கையில் சில விடயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த அனைத்து விடயங்களையும் இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு முன்னால் முன்வைக்க முடியாது என்பதால் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை சுட்டிக்காட்டி ஹுத்பாவை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். அதில் மிக முக்கியமான விடயம்தான் இரவுடைய நேரத்தில் குறைவாக சாப்பிட வேண்டும், நேர காலத்துடன் சாப்பிட வேண்டும். இரவுடைய நேரத்தில் அதிகமாக சாப்பிடுவதே அது உடலை பலவீனப்படுத்துகின்றது என்று அதிகமான அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிட்டுள்ளார்கள், இதம் தலஅத்தில் மஇதத்து, ஒரு மனிதனுடைய குடல் நிரம்பி விட்டால் அவனுடைய சிந்தனை உறங்கிவிடும். மேலும் சொன்னார்கள், வகசுலத்தில் அஅவாஉ அனில் இபாதா, அல்லாஹ்வை வணக்கம் செய்வதை விட்டோம் அவனுடைய உடல்கள் சோர்வடைந்து விடுகின்றன என்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். அதிகமாக சாப்பிடாமல் குறைவாக சாப்பிட வேண்டும். அதே போன்றுதான் நேர காலத்துடன் சாப்பிட வேண்டும். வீணான முறையில் விழித்திருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நேர காலத்துடன் உறங்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு விடயம்தான் பகலுடைய பாவங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பகலுடைய பாவம் இரவு நேர வணக்கத்துக்கு தடை. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னார், அபூ சயீத் அவர்களே, இரவு நேர தொழுகைக்காக எழும்ப வேண்டும் என்று முழு ஆயத்துடன் உறங்குகின்றேன், ஆனால் என்னால் எழும்ப முடியாமல் இருக்கின்றது. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் வட்டுருக்கமாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அது பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய வார்த்தை, கையதத்க துனூபுக், உன்னுடைய பாவங்கள் உன்னை முடிச்சு போட்டு விட்டன என்பதாக சொன்னார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை கடைபிடித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் கூறப்பட்ட அந்த 10 நன்மாராயங்களையும் அடைந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأوصيكم وإياكم أولا بتقوى الله، أحثكم على طاعته وأزجركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد وشارعه النبي صلى الله عليه وسلم، بين ذلك في سيرته الجميلة ولم تبق في قلبه زخرفة الدنيا، وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء. رواه الترمذي بإسناد حسن. وفي العالم فرقتان تعيشان، فرقة غرتهم الحياة الدنيا وفرقة أرغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخلوا في الدار سلاما فرحا وسرورا، ولا تكونوا ممن طغى وأطغى ولا من المغترين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. فالله عز وجل من قائل عظيم وهو أصدق القائلين، أعوذ بالله من الشيطان الرجيم فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله بارئ النسم محيي الرمم ومنزل الكسم احمده حمدا يوافي ما تزايد من النعم، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له شهاده تعصم من الفتن وتدفع النقم، واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث رحمه للعالمين من عرب وعجم، صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه صلاه وسلاما دائمين ممتدين الى يوم الدين. اما بعد، فيا ايها المسلمون اتقوا الله فقد نجا من اتقى وضل من قاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال عز وجل أيضا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، واصدقهم حيان عثمان، واقرباهم علي، وفاطمه سيده نساء اهل الجنه، والحسن والحسين سيدا شباب اهل الجنه، وحمزه اسد الله واسد رسوله صلى الله عليه وسلم رضي الله عنهم اجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم، وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.